107வது சங்கீதம் 41வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். யார் இந்த எளியவர்கள்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தான். அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிரமம் இருக்கு, ஏதோ ஒரு பாடு இருக்கு, ஏதோ ஒரு உபத்திரவம் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படலாம். அது எவ்வளோ பெரிய செல்வந்தனா இருந்தா கூட அவங்களுக்குள்ளாடி ஒரு குறைவு இருக்கலாம். அந்த குறைவினால அவங்க வெட்கப்படுத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், சொந்த பந்தங்கள் நடுவுல தலை நிமிர்ந்து நிக்க முடியாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறுமையை அனுபவிக்கிறவங்க தான் அந்த எளியவர்கள். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட உதவி தேவைப்படுறவங்களா இருந்தாலும், ஏசப்பா அவங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உதவியை கொடுத்து, அவங்க குறைவை நிறைவா மாற்றி, அவங்கள ஆசீர்வதித்து, அவங்க இல்லாமைங்கிற ஒரு நிலைமையில இருந்து அவங்கள உயர்த்தி, அவங்கள அழகு பார்த்து மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எப்படின்னா அவங்கள மந்தையை போல, மந்தைன்னு சொல்லும்போது ஆட்டு மந்தைன்னா நிறைய ஆடுகள் இருக்கும். அது கூட்டம் கூட்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து, எல்லாராலையும் மறக்கப்பட்டவங்கள, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்கள, எளியவர்களா இந்த சமுதாயத்துல பார்க்கப்பட்டவங்கள ஆண்டவர் உயர்த்த போறாரு. இன்னைக்கு நீங்க கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கு. ஆண்டவர் உங்களை ஒரு மந்தையை போல மாற்ற போறாரு. உங்களுக்குள்ளாடி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து உங்களை உயர்த்த போறாரு. அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.